ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம முன்னாடி நியூ ரெனோ டஸ்டர் 2026 தான் வந்திருக்கு. ஸோ இது புதுசா இருந்தாலும் கூட, நம்மளோட பழைய டஸ்டர் ரிமைண்ட் பண்ற மாரி நல்ல ஒரு பாக்ஸியான ஒரு ஹெட்லாம்ப்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் இது போக வெஹிக்கிளோட இந்த கேரக்டர் லைன்ஸ் எல்லாமே நம்மளோட ஓல்டு டஸ்டர் கண்டிப்பா ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்ல ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் பை ஃபங்ஷன் எல்இடி டிஆர்எல்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸோட குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிராடான ஒரு ஏர் கர்டைன்ஸ் இது இருக்கிறனால வெஹிக்கிளோட ஹீட் டிசிபேஷன் ஆகட்டும், வெஹிக்கிளோட டைனமிக் ஸ்டெபிலிட்டிக்கு இது டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ டஸ்டர் அப்படின்ற ஒரு போல்டான ஒரு நேம் பேட்ஜிங் வெஹிக்கிளோட இன்ஜின் கிரில்ல கொடுத்திருக்காங்க. இது போக வெஹிக்கிளோட நல்ல ஒரு பிராடான இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் வெஹிக்கிளோட ரோட் பிரசன்சி நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இது போக வெஹிக்கிள்ல 6 பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த ஃப்ரண்ட் அண்ட் 6 இந்த ரியர் அப்படி இருக்குன்றனால வெஹிக்கிளோட எட்ஜ் டு எட்ஜ் பார்க் பண்றப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் ஃபாக் லேம்ப்ஸ் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெனோ டஸ்ட்ல இன்னும் கண்டினியூ ஆகுது. அண்ட் திஸ் இஸ் your 360 camera. டஸ்டரோட சைட் ப்ரொஃபைல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். when it comes to the tire size இதுல 225/55 ஆர் 18ல அலாய் வீல்ஸ் கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே ஓஆர்விஎம்மும் மேட்ச் ஆகிற மாதிரி அதையும் பிளாக் அவுட் பண்ணிட்டு அதுலயே இன்டகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் 360 கேமராஸ் நல்ல கிளாரிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னடா கோ டிரைவர் சைடில் ரிக்வஸ்ட் சென்சார் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறப்ப அண்ட் கீயை பேக்கெட்ல வச்சுட்டு வெஹிக்கிள் பக்கத்தில் ரீச் அவுட் ஆனிங்னாலே போதும். இதோட டோர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆயிடும். அண்ட் இதோட ரூஃப் ரெயில்ஸ் பாருங்களேன். அண்ட் ஓல்டு டஸ்டரை நம்மளுக்கு ரிமைன் பண்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்போர்ட்டியாவும் இருக்கு. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் சி பில்லர்ல தான் கொடுத்துருக்காங்க. டோர் ஓபன் பண்றப்ப இதோட ஹெவினஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் டோர் பேட்ஸ்ல இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே எல்லாமே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் ஆர்ம் ரெஸ்ட் எல்லாமே ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் லெதரேட் அப்போல்ஸ்டரியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி எல்லா விண்டோவுமே ஒன் டச் அப் அண்ட் டவுனோட கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட். அண்ட் திஸ் இஸ் யர் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். நெக்ஸ்ட் டு த ரியர் சீட்ஸ். ரியர் சீட்ல ரியர் ஏசி விண்டோ ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அதுலயே 2 டைப் சி சார்ஜர்ஸ் 112 வோல்ட் பவர் சாக்கெட்டோட கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கூடோஸ் ஃபார் ரெனோ டஸ்டர் ஆட் ஆன் சேஃப்டி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரியர் ஆர்ம்ரெஸ்ட் அலாங் வித் 2 கப் ஹோல்டர்ஸ் 1 செப்பரேட்டான ஒரு மொபைல் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வெஹிக்கிளோட கன்வீனியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுது. இது வெஹிக்கிளில் நிறைய விஷயங்கள்ல சேஃப்டி கூடவே நம்மளோட டே டு டே லைஃப்ல கன்வீனியன்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்து ரெனோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட குவார்டர் கிளாஸ் பாருங்களேன், ஓல்டு டஸ்ட்ல இருந்த மாதிரியே ரிப்ளிகேட் பண்ணுது. பட் நிறைய விஷயங்கள் இப்படி இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வெஹிக்கிளோட ஒரு பெனிஃபிட்டும் கூட. ஸோ வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெஹிக்கிளோட ரியர் எண்ட்ல பிளாக் அவுட்டான ஒரு ஷார்ப் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது வெஹிக்கிளோட ஜிபிஆர் சிக்னலையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர்லேயே ஹை மவுண்ட் அண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் டிஃபாகர் லைன், ரியர் வைப்பர், அண்ட் திஸ் இஸ் யோர் வாஷர். அண்ட் ஆல்சோ ரியர் ப்ரொஃபைல்ல எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் ரெனோவோட லோகோவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. டெயில் லேம்ப்ஸ்ல ஷீ ஷேப்டு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் இருக்கு. அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி ரிவர்ஸ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல பிராடான ஒரு பிளாக் கலர் பிளேட் வெஹிக்கிளோட ஸ்போர்ட்டி லுக்கை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இது போக ரியர் ப்ரொஃபைல்லையும் 6 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் எட்ஜ் டு எட்ஜ். அண்ட் திஸ் இஸ் யுவர் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. ஸோ when it comes to the boot space, இதில் பவர்டு டெயில்கேட் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 518 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அலாங் வித் லக்கேஜ் லேம்போட கொடுத்துருக்காங்க. இது போக ஸ்பேர் வீல் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப சாரி, ஸ்பேர் வீல் டஸ்டரோட ட்ராக் அட்டாக்காக என்னவோ வெயிட் ரிடக்ஷனுக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிளோட டிரைவர் டோர்லையும் ரிக்வஸ்ட் சென்சார் இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கீயை பேக்கெட்டில் வச்சுட்டு வெஹிக்கிள் பக்கத்தில் ரீச் அவுட் ஆனினாலே எல்லா டோரும் அன்லாக் ஆகிடும் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் இது டே டு டே லைஃப்பில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஈவன் இந்த ஆம்ரெஸ்ட்டும் அதே க்ரீன் ஷேட்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் இந்த பேட்ஸுமே ஒரு க்ரீன் ஷேட்ஸ். அண்ட் இதில் ஒரு எல்லோ கலரில் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ விஸ் ஆல்ரெடி எல்லா விண்டோஸுமே ஒன் டச் அப் அண்ட் டவுனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஆர்விஎம்க்கும் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே டெடிகேட்டடாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஆட் ஆன் கன்வீனியன்ஸ். அண்ட் ஆல்சோ இதோட கிராப் ஹேண்டில்ஸ் பாருங்களேன், ஒரு அலுமினியம் ஷேட்ல இருக்கு. இது யூஸ் பண்றதுக்கும் சரி ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. அண்ட் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்திருந்தாலும் கூட இது கொஞ்சம் பெருசா கொடுத்தா இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டு த டிரைவர் சீட்ஸ். when it comes to the driver seat, அங்க ட்ராக்ல டிரைவ் பண்றப்ப பாடி ரோல் இருக்கிற டைம்ல இது முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணி பிடிச்சது. பட் இது இன்னும் பெட்டரா கொடுத்துருக்கலாம். அண்ட் ஒரு 6-வே பவர்டு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அலாங் வித் வென்டிலேட்டட் சீட்ஸ். அண்ட் இது போக ஏடாஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் பட்டன்ல டர்ன் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க
முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அண்ட் திஸ் இஸ் யுவர் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் எல்லா கண்ட்ரோல்ஸும் இங்க தான் வந்திருக்கு. அண்ட் இந்த இடம் வந்து பார்க்கறக்கு வந்து ரொம்பவே வந்து கிளீனா வந்திருக்கு. ஸோ ரெனோ டஸ்டரோட இன்டீரியர்ல தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ உள்ள வந்த உடனே இந்த டியூயல் டோன் டேஷ்போர்டு தான் நம்மள வந்து வெல்கம் வந்து பண்ணுது. ஸோ இது பார்க்கறக்கு வந்து ரொம்ப பிரீமியமா இருந்தாலும், இந்த மேல இருக்க பேனல்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிராஷ் பார்ட்ஸ் எல்லாமே லெதரைட் அப்போல்ஸ்டரில வந்து இருக்கு. அண்ட் இந்த எல்லோ கலர் ஸ்டிச்சஸும் வந்து இங்கேயும் வந்து கன்டின்யூ ஆகுது. அந்த லெஃப்ட் கார்னர்ல டஸ்டர் அப்படின்ற நேம் பேட்ஜிங்கும் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசி வென்ட் பேனல் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாரி வந்து குடுத்துருக்காங்க. இது பார்க்கறக்கு நம்மளுக்கு ஒரு பிரீமியமான ஒரு ஃபீல வந்து குடுக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டிரைவரோட இன்ஃபோடெயின்மென்ட் எல்லாமே டிரைவர் சைட்ல வந்து டில்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிறனால, எர்கானாமிக்ஸ் லெவல்ல வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இன் திஸ் செக்மெண்ட் யார்ட்டயுமே இந்த அளவுக்கு இல்ல. அண்ட் வென் இட் கம்ஸ் டூ த சன்ரூஃபோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, மேல வந்துட்டு டெடிகேட்டடா சன்ரூஃப்க்கும், ஷேடுக்கும் தனித்தனியான கண்ட்ரோல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. இது போக இந்த ரீடிங் லேம்ப்ஸ் எல்லாமே டச் பேட்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் எல்இடில வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டா பிளாக்ட் அவுட் ஆன ஒரு பேனல்ல வந்திருக்கு. அந்த சன் ஷேட்ஸ் எல்லாமே வந்து வேனிட்டி மிரர் அலாங் வித் இல்லுமினேஷன் அண்ட் டிரைவர் சைட்லயும் வேனிட்டி மிரர் அலாங் வித் இல்லுமினேஷனோட வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு ஆட் ஆன் கன்வீனியன்ஸ். ஸோ வென் இட் கம்ஸ் டு த க்ளவ் பாக்ஸ் இதில் வந்துட்டு ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டோட க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அலாங் வித் கூல்டு க்ளவ் பாக்ஸ். இங்கேயும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்துருக்கு. அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் புல் அவுட் தி ஸ்ட்ரே, உங்களோட மொபைல்ஸ் இந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். பட் இதோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த இடத்துலையும் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு த ஷிஃப்டர்ஸ் வந்து ஷிஃப்டர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் டெடிகேட்டடாக வந்து ஒரு பார்க் மோடு இருக்குது அப்படிங்கிறனால யூஸ் பண்ணுறதுக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்பவே வந்து கன்வீனியன்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்போர்ட்டியாவும் இருந்துச்சு அப்படின்னு டெஃபினட்டா வந்து சொல்லலாம். ஸோ when it comes to the driver infotainment, டிரைவர் சைடில் வந்து டில்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிறனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்சோ இதுலேயே ப்ரீலோட கூகுள் மேப்ஸ் அண்ட் இதுலேயே வந்துட்டு ஐட்லிங்கில் வீடியோ வந்து ப்ளே ஆகும் அப்படின்றது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட். அண்ட் ஆல்சோ இது போக வந்து இதுலேயே ப்ளே ஸ்டோரும் வந்துருக்கு. ஸோ அதனால மியூசிக் ரிலேட்டட் அப்ளிகேஷனை நம்மளால் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஆட் ஆன் பெனிஃபிட். அண்ட் ஆல்சோ இதுலேயே ஒயர்லெஸ் அண்ட் ஆட்டோ ஆப்பிள் கப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் இஸ் யர் டியூயல் ஜோன் எஃப்ஏடிசி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு பிடிச்சது இதோட டாகிள் ஸ்விட்சஸ். ஸோ இந்த டாகிள் ஸ்விட்சஸ் தான் எல்லாரும் தேவைப்படுற ஒன்று. பிகாஸ் எல்லா மேனுஃபேக்சர் டச் பேடை நோக்கி போயிட்டு இருக்க டைமில் ரெனோ டஸ்டர் சேஃபஸ்ட் ஒன்னை வந்துட்டு இந்த ரெனோ டஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் டிரைவ் பண்ணுறப்ப இந்த டாகிள் ஸ்விட்சஸ் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டிங்க்டில் வந்து ஸ்டோர் வந்து ஆயிடுச்சு அப்படின்றப்ப டிரைவ் பண்ணுறப்ப இந்த பட்டனை நம்மளால் டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும். டச் பண்ணால் நம்ம பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். அது கண்டிப்பாக சேஃபே வந்து கிடையாது. ஸோ அதனால எல்லா மேனுஃபேக்சரும் இதான் வந்து கொண்டு வரணும். அண்ட் நெக்ஸ்ட் 12 வோல்ட் பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயே வந்துட்டு 2 டைப் சி சார்ஜர்ஸ் அலாங் வித் ஒயர்லெஸ் சார்ஜரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் தான். 10.25 இன்ச்சில் இருக்க ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டரோட பெனிஃபிட்டே ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்ல இருக்க மேப்பை அப்படியே இந்த ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேஃபான ஒரு விஷயம். பிகாஸ் ஸோ டிரைவரோட டிஸ்ட்ராக்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டீரிங் வீல் இருக்க சோர்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளஸ்டரில் மேப் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராக்ஷன் லெவலை கம்மி பண்ணி சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் வந்து பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டு த ஸ்டீரிங் வீல். ஸோ இந்த ஸ்டீரிங் வீல்லையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீலாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டீரிங் வீலுமே வந்துட்டு லெதர் ரேப் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயும் அந்த எல்லோ ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூ வந்து ஆகிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டீரிங் வீலில் வந்துட்டு ஏடாஸோட கண்ட்ரோல் இருக்குது. ரைட் சைட் ஆஃப் த ஸ்டீரிங் வீலில் கால் பிக் பண்ணுறது, வாய்ஸ் ரெகக்னிஷனோட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. எங்கடா மியூசிக்கோட கண்ட்ரோல்ஸ்ன்றது இந்த ஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்டை கம்மி பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, சோர்ஸ் மாற்றுறது எல்லாமே இந்த ஸ்டிக்கில் தான். அண்ட் ஆல்சோ இந்தியன்ஸோட டிரைவர்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டீரிங்கோட ரைட் சைடில் வந்து இண்டிகேட்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கீ ஃபார் யுவர் ரெனோ டஸ்டர். ஸோ இந்த வெஹிக்கிள் இருக்க 4 விண்டோஸ்மே ஒன் டச் அப் அண்ட் டவுன் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். சம்மரில் கேபின்குள்ளே ஏறும்போது இது வெஹிக்கிள் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா விண்டோஸை ஏறதுக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஹீட் டெசிபேட் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து கீழிருந்தே நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். நிறையா காசில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதை நம்ம எப்படி வந்து இந்த விண்டோஸ் வந்து ரோல் டவுன் பண்ணுறதுனா இந்த அன்லாக் பட்டனை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கனாலே வந்து போதும். ஃபியூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோஸ் வந்து ரோல் டவுன் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ ஹீட் டெசிபேட்டும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஈவன் வந்து நீங்கள் ஃபர்தராக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா சன் ரூஃபும் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்றது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப திரும்ப இந்த லாக் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிங்க. எகைன் வந்து இந்த விண்டோஸ் வந்து ரோல் அப் ஆகிறதா உங்களால் வந்து பார்க்க முடியும். சன் ரூஃப் ஓப்பனில் இருந்தால் சன் ரூஃபும் சேர்ந்து வந்து க்ளோஸ் ஆயிரும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு புடிச்ச ஒரு இடத்த வந்து ஓப்பன் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த ரெனோ டஸ்ட்ல வந்து கேஸ் ஸ்டட்ஸும் வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால ஓப்பன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து இன்சுலேஷன்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதே இன்ஜின் தான் வந்துட்டு நான் இந்த கோஸ்ட் ரேஸ் ட்ராக்ல நாங்களும் வந்து ஓட்டியிருந்தோம். ஸோ இன் திஸ் 1.3 லிட்டர் வந்துட்டு இட் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அப் டு 163 பிஎஸ் ஆஃப் பவர் அண்ட் 280 என்எம் ஆஃப் டார்க். ஸோ டர்போ பெட்ரோல் யூனிட் 4 சிலிண்டர் வந்துட்டு வெல் ரிஃபைன்டான ஒரு இன்ஜின் அப்படின்றது ஸ்ட்ராங்கா வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இட் மேட்டட் வித் டிசி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறனால ஷிஃப்டிங்கும் வந்துட்டு ரொம்பவே வந்து குயிக்காகவும் வந்து இருந்துச்சு. அண்ட் நீங்க வந்து ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி வந்து வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ரெனோ டஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணாம வந்து வாங்கவே வந்து வாங்கிடாதீங்க. பிகாஸ் இதில் இருக்க 1 லிட்டர் இன்ஜின் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு சாய்ஸா டெஃபினட்டா வந்து இருக்கும். ஸோ அப்போ இதில் இருக்க 1.3 அண்ட் 1.8 இதை வந்து நம்ம ஃபைனல் வேர்டிக்ல வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ when it comes to சேஃப்டி இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்க கல்ச்சர் 5 ஸ்டார் ரேட்டடா இருந்தா மட்டும் தான் அந்த காரை வந்து நம்ம ப்ரிஃபர் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பிரியாரிட்டிஸ் வந்து மாற ஆரம்பிச்சு. இட்ஸ் அ வெரி குட் திங் டூ. அண்ட் ஆல்சோ இந்த வெஹிக்கிள்ல வந்துட்டு ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில்லர்ஸ் இதெல்லாம் வந்து தாண்டிட்டு லெவல் 2 ஏடாஸும் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த லெவல் 2 ஏடாஸை சிங்கிள் டேப்ல ஆஃப் பண்ற மாதிரி ஒரு டெடிகேட்டட் பட்டனும் இருக்கு அப்படின்றது டே டு டே லைஃப் ப்ராக்டிகாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ரெனோ டஸ்டர்ல வந்து ஃபைனல் வெர்டிக்ட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 3 இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர், 1.3 லிட்டர், 1.5 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைபிரிட். இந்த 1 லிட்டர்ல இப்போதைக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் மட்டும் தான் அவைலபிள். பட் நீங்க ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி வந்து வாங்குறீங்க அப்படின்னா ரெனோ டஸ்ட்ல வந்து தயவு செய்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. இட்ஸ் அ பெர்ஃபெக்ட்டான ஒரு பேக்கேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ்பெஷலி ஃபார் த இந்தியன் யூட்டிலிட்டிஸ். அண்ட் இதில் 1.3 லிட்டர் ஸ்ட்ராங்கான டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு நல்ல மைலேஜ் வந்து வேணும் அப்படின்னா 1.8 லிட்டர்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹைபிரிட் ஆப்ஷனும் வந்து இருக்கு அப்படிங்கிறனால மூவிங் ஃபார்வர்ட் இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல கண்டிப்பா ரெனோ டஸ்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது.